பாகிஸ்தான் நிலை படுமோசமாக இருக்குது. 90 நிமிஷத்தில் 11 ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம். தக்காலா ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம், சர்கோடாவை அடிச்சிருக்கோம், ரைமியார்கானை அடிச்சிருக்கோம், ஸ்கர்டு அதாவது பிஓகேல இருக்கக்கூடிய ஸ்கர்டு பேஸ் அடிச்சிருக்கோம். இது மாதிரி 11 பேஸுகளையும் 4 மிசைல் லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸையும் அடிச்சிருக்கோம். ரெடி டு ஸ்ட்ரைக் கராச்சி. We were minutes away from striking Karachi. அது நான் டிஜிஎம்ஏ சொன்னார், சில மணித்துளிகள் தான் வித்தியாசம். கவர்மெண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கராச்சி முடிஞ்சு போயிடும். நம்ம உள்ளே போகும்போது இது மாதிரி நம்ம பிளேனுங்க வருதுன்னு சொல்லி முதல்ல காட்டக்கூடியது அந்த ரேடாருங்க. அதை அடிச்சிட்டோம். சரி, அதை அடித்தா பரவாயில்ல. அந்த ரேடாருங்களை அடித்த பிற்பாடு அதை நம்ம பிளேனுங்க வரும்போது அதை தகர்க்கிறதுக்கு மெசைல் வேணும். அந்த மெசைல் லான்ச் பேட்ஸையும் அடிச்சிட்டோம். ஸோ எது இருக்கு அவன் கவுண்டர் பண்ணுறதுக்கு? துப்பாக்கி வச்செல்லாம் பிளேனை சுட முடியாதுங்க. படத்தில் காட்டலாம், இப்படி ஏன் பண்ணிட்டு அப்புன்னு சுட்ட பிளேன் அப்படியே வந்து மாதிரி. உண்மையில் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதுவும் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. பாகிஸ்தான் வந்து வர்ச்சுவலாக சிட்டிங் டக், கொக்கை சுடுற மாதிரி குருவியை சுடுற மாதிரி சுட்டுருக்கலாம். நம்ம உள்நாட்டு பிரச்சனையை கட்டுப்படுத்துவானா, இல்லை இந்தியாவை தான் அவன் சமாளிப்பானா, இல்லை யூஎஸுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இவனை ஃபுட்பால் மாதிரி ஏற்றி உதைக்கிறாங்களே அதை தான் பார்ப்பானா? இவன் தோற்றுருவான், ஜெயிச்சவனுக்கு கப்பு கொடுப்பான். கப்பை இவன் பிடுங்கிட்டு அடி வாங்கினதுனால கோப்பை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அடிப்பான். ஸோ பாகிஸ்தான் வந்து அது மாதிரி இப்போது டைலாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா கொடுத்த ரேடாருங்க 250 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ரேடார்கள். கிட்ட வந்து அடிச்சுட்டு போன அப்புறம் கூட டிடெக்ட் பண்ணலன்னா அது எதுக்கு இருக்குன்னு தெரியல, எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. நீ கனவுல கூட படுத்துக்கிட்டு யோசிக்கும் போது இந்தியா மேலே நாளைக்கு நம்ம அட்டாக் பண்ணலான்னு கூட நினைக்கூடாது. நினச்சா அடிப்பேன். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். சீஸ்ஃபயர் அதை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நேற்று வந்து அந்த ப்ரெஸ் மீட் ஒன்று பார்க்குறோம். இட்ஸ் லைக் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி எல்லாருமே டிஜிஎம்ஓ வந்து சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக தேவர் சேயிங் அண்ட் அதே மாதிரி எதெல்லாம் சொல்ல முடியாதோ அதையும் அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். ஸோ இதனால் பாகிஸ்தானுக்கு எந்தெந்த இழப்பு அப்படின்றத அவங்க இது பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவோட ரஃபேல் பற்றியெல்லாம் கேட்கும்போது வி ஹட் ஹிட் அவர் டார்கெட், அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்லி ஹவ் இஸ் இந்தியாவோட நிலை என்ன மாதிரி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ஹவ் இஸ் பாகிஸ்தான் நிலை படுமோசமாக இருக்குது. 90 நிமிஷத்தில் 11 ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம். இது நான் சொல்ல அஃபிஷியல் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. ப்ளஸ் 4 மிசைல் பேஸஸ் அடிச்சிருக்கோம். இதில் சொல்லாத விஷயம், சாங்காய் ஹில்ஸில் இருக்கக்கூடிய கைரானாவில், அதாவது சர்கோடா பக்கத்தில் கைரானாவில் இருக்கக்கூடிய அவங்களோட நியூக்ளியர் அண்ட் மிசைல் இதை வந்து டம்ப்ஸை வந்து அடிச்சிருக்கோம், அதாவது கிடங்குகளை. அதில் வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்ப்ளோஷன் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது நியூக்ளியர் ஆக்டிவிட்டியாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. சிஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ரிக்டர் அளவில் வந்து ஒரு பூகம்பம் நடந்தால் ரிக்டர் ஸ்கேலில் தான் அளப்பாங்க. 4.something காட்டியிருக்கு கைரானாவில். அதே சாங்கையில் வந்து 5 புள்ளி காட்டியிருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த பேஸில் இருந்தாங்களோ, அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்களோ, 7 நுழைவாயில் இருக்குது, அதில் 5 அடிச்சிருக்கோம். ஸோ 5த்தையும் மூடிட்டாங்க, சீல்டு. ஸோ உள்ளே இருந்த நியூக்ளியர் வெப்பன், வார்ஹெட்ஸு, எதுவாக இருந்தாலும் இட் இஸ் கால்ட் ரேடியோ ஆக்டிவ் குக்கிங் அப்படின்வாங்க. ரேடியோ ஆக்டிவ் குக்கிங்னா 10 இல்லை 10 டன் இருந்தால், இல்லை 12 KT பாம்பு இருந்தால், 12 kilos or 10 kilos இருந்தால் அதை வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. பால் மாதிரி வச்சுருப்பாங்க, தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க கேசிங்கில். நம்ம போட்ட குண்டால் 2 பாசிபிலிட்டி இருக்கும். இந்த குண்டானது ஸ்பெஷல் குண்டாக போடும்போது அது ரியாக்ட் ஆகும். அந்த ரியாக்ஷனால் ஒன்று அது வெடிக்கும், இல்லை ரேடியோ ஆக்டிவ் குக்கிங், அந்த இது அதோட கதிர்வலைகள் வீச்சுன்ற ரேடியேஷன் வீச்சுன்னு வாங்க பாருங்கள், அது நடக்கும் உள்ளே. அது உள்ளே நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு திங் தே வில் டூ இஸ் சீல் பண்ணிடுவாங்க. ஓகே.
இப்போ ஃபுகுஷிமா ரியாக்டரை எப்படி சீல் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு அணுமின் நிலையத்தை கிட்டத்தட்ட ஒரு அணுமின் நிலையத்தோட அது லீக் ஆனால் என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த எஃபெக்ட் தான். பாகிஸ்தானில் இப்போ எல்லா மக்களுமே பயந்துட்டு இருக்கிறது ரேடியோ ஆக்டிவ் லீக். இன்னைக்கு காலிலேருந்து அதுதான் மெசேஜாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் லீக்கில் வந்து அந்த 5 நுழைவாயில்களை மூணதில் உள்ள பாதுகாப்பில் இருந்தவங்க மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு கூட சரி. அதுக்கு தான் எத்தனை பேர் பாகிஸ்தானில் நீங்கள் அடிச்சிங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னால் அடிக்கிறதே எங்கள் வேலை, எத்தனை பேர் செத்தான் அதை கவுண்ட் பண்ணுறது என் வேலை இல்லை, அது பாகிஸ்தான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸ் டிஜிஎம்ஓ கொடுத்த ரிப்ளை. அது இட்ஸ் அ சேவேஜ் ரிப்ளை அப்படின்னு பஞ்ச் டைலாக் மாதிரி அடித்தார் அவர். ஸோ தட் ஷோஸ் தட் ஹெவி கேஷுவாலிட்டி அண்ட் ஹெவி டேமேஜஸ் ஆர் ரிப்போர்ட்டட். இதை பாகிஸ்தான் மக்களுக்கு அவங்க போய் சொல்ல முடியாது. ஸோ சாங்காய் ஹில்ஸையும் அடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ண அந்த பிரம்மோஸ் மேலே பிரம்மோஸ் இதில் எடுப்பாங்களா என்ன மாதிரி யோசிக்கும் போது சக்காலா ஏர்பேஸை வந்து சக்காலா மாத்திரம் இல்லைங்க, நிறைய இடத்த அடிச்சிருக்கோம். சக்காலா ஏர்பேஸ் அடிச்சிருக்கோம், சர்கோடாவை அடிச்சிருக்கோம், ரைமியார்கானை அடிச்சிருக்கோம், ஸ்கர்டு அதாவது பிஓகேல இருக்கக்கூடிய ஸ்கர்டு பேஸ் அடிச்சிருக்கோம். இது மாதிரி 11 பேஸுக்குலையும் 4 மெசைல் லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸையும் அதாவது அவங்களோட மெசைல் இதையும் ஸ்டேஷன்ஸையும் அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஏர் டாமினன்ஸ்லேருந்து நம்ம வான்வெளியை நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருந்த பொசிஷன்லேருந்து ஏர் சுப்பீரியாரிட்டி ரேஞ்சுக்கு போயிட்டோம். இன்னைக்கு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் நினச்சா கூட பறக்க முடியாது. நம்ம யூஸ் பண்ண சில வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷா அப்படின்னு ஒரு வெப்பன் இருக்கு. அது வந்து இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெப்பன். அது ஒரு பாம்பு. அது சர்கோடாவில் போட்டிருக்காங்க, நடு ரன்வேல செங்குத்தாக போட்டிருக்காங்க, நடு ரன்வேல பள்ளம். ரேமியார்கானில் முதல் அட்டாக் வந்து ரன்வே மேலே, 2வது அட்டாக்கு அவங்களோட ஆஃபீஸர்ஸ் மெஸ் மேலே, 3வது அட்டாக்கு ஏடிசி அவங்களோட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் மேலே. சக்காலா ஏர்பேஸில் வந்து அதாவது இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி கிட்ட இருக்கக்கூடிய இராணுவ தளவான டோட்டலாகவே வந்து 3 வாட்டி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதாவது போயிட்டு வர்றது அடிக்கிறது வர்றது, போயிட்டு அடிக்கிறது வர்றது. அப்போ என்ன இதுக்கு அர்த்தம் என்னடான்னா பாகிஸ்தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. எப்பயுமே ஒரு இது மாதிரி ஒரு யுத்தத்தில் பெஞ்ச்மார்க் என்னடான்னா ஃபஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களோட வான்வெளியை வந்து ஃபுல்லாக அவங்க ஃப்ளைட்ஸ் மேலே ஏறாத வண்ணம் முடிச்சிடும். அவங்க பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் இஸ் நவ் கான். அப்புறம் தான் ஆர்மியும் நேவியும் க்ளோஸ் இன் ஆகும். ஸோ பொருள் வரணும்னா அந்த நாட்டுக்கு கடல் வழியாக வரணும், அதை நேவி தடுத்துரும். அதுக்கப்புறம் மிச்சம் வந்து இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு ஆர்மி எத்தனை நாள் சண்டை போட முடியும், அப்போ நம்ம ஆர்மி புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, கடல் வெளில வந்து ஏப்ரல் 20 to 23 தேவர் ஸ்டக். அவங்களால எதையும் இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ண முடியல. அண்ட் we were ready to strike Karachi. We were minutes away from striking Karachi. அது நான் டிஜிஎம்ஏ சொன்னார், சில மணித்துளிகள் தான் வித்தியாசம். கவர்மெண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கராச்சி முடிஞ்சு போயிருக்கும். நேற்று நான் உங்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி சொன்னேன் கராச்சியை முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் தான் கேப்பு. 3 சப்மரைன்ஸ் 3 போயிருக்கு, நம்மளோட டெஸ்ட்ராயர்ஸ் இருந்திருக்கு, ஐஎன்எஸ் சூரத் அந்த இடத்துல தான் இருந்திருக்கு, ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த். அதாவது 50 பிளேன்கள் கிட்டத்தட்ட ஒரே வாட்டி கராச்சியை பம்பார்ட் பண்ணால் கராச்சியால் தாக்கு பிடிக்க முடியாது. கராச்சியில் யாருமே தாக்கு பிடிக்க முடியாது. இது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அவங்க அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஏர்ஃபோர்ஸ் இல்லை. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த வர்ச்சுவலி தேவர் பிளைண்ட். அவங்களோட ரேடார் ஸ்டேஷனுங்க எல்லாத்தையும் நம்ம உள்ளே போகும்போது இது மாதிரி நம்ம பிளேனுங்க வருதுன்னு சொல்லி முதல்ல காட்டக்கூடியது அந்த ரேடாருங்க. அதை அடிச்சிட்டோம். சரி, அதை அடித்தா பரவாயில்ல, அந்த ரேடாருங்களை அடித்த பிற்பாடு அதை நம்ம பிளேனுங்க வரும்போது அதை தகர்க்கிறதுக்கு மெசைல் வேணும். அந்த மெசைல் லான்ச் பேட்ஸையும் அடிச்சிட்டோம். ஸோ எது இருக்குது அவன் கவுண்டர் பண்ணுறதுக்கு? துப்பாக்கி வச்செல்லாம் பிளேனை சுட முடியாதுங்க. படத்தில் காட்டலாம், இப்படி ஏன் பண்ணிட்டு அப்புன்னு சுட்டா பிளேன் அப்படியே வந்து மாதிரி. உண்மையில் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதுவும் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. புல்லட் அவ்வளோ தூரம்லாம் போகாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வர்ச்சுவலி வி ஹேட் அ நேவி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு.
கிட்டத்தட்ட அந்த மரக்கான் கோஸ்ட் அண்ட் கராச்சியோட கோஸ்ட் லைன், இந்த சைடு பலூச்சிஸ்தான்லேருந்து கராச்சி வரைக்கும் நம்மளோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. பாகிஸ்தான் வந்து வர்ச்சுவலாக சிட்டிங் டக், கொக்கை சுடுற மாதிரி குருவியை சுடுற மாதிரி சுட்டுருக்கலாம். நம்ம போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் கேட்டான். இதுக்கு மேலே தரையை தொடறதுக்கு கேப் இல்லை. ஆல்மோஸ்ட் வயலேட் பண்ணாங்க இல்லையா, சைனாவோட ப்ரெஷர் வயலேட் பண்ணாங்க. அதோட பின்விளைவுகள் இன்னும் அவங்க மேலே ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ உள்ள வந்து ரேடியோ ஆக்டிவ் இது நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல வந்து அவங்க வந்து சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வால அந்த பிரச்சனை வந்து ப்ரெஷர் விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ பாகிஸ்தானோட ஆர்மியோட நிலைமை என்ன? உள்நாட்டு பிரச்சனையை கட்டுப்படுத்துவானா, இல்லை இந்தியாவை தான் அவன் சமாளிப்பானா, இல்லை யூஎஸுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இவனை ஃபுட்பால் மாதிரி எட்டி உதைக்கிறாங்களே அதை தான் பார்ப்பானா? இந்தியா வந்து திட்டவட்டமாக மோடி கவர்மெண்ட் வந்து பிரதமர் கிளியராக சொல்லிட்டாரு, 3வது பார்ட்டி மத்தியஸ்தம் இதில் இல்லை, ஸ்ட்ரைட் டைரக்ட் டீலர், நாங்கள் டைரெக்டாக தான் பேசுவோம். அதுவும் நான் ஷபாஸ் ஷெரீஃப்கிட்ட பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை. டிஜிஎம்ஓ பேசுகிறாங்க, டிஜிஎம்ஓ பேசிக்கிட்டோம். அண்ட் ஐ எம் கிவிங் ஃபுல் பவர்ஸ் டு ஆர்மி. அண்ட் சார் இன்னொரு விஷயம், டிஜிஎம்ஓ இங்கே நம்ம இந்தியாவோட டிஜிஎம்ஓ பேசும்போது வாட் வி ஹேவ் டன் என்னென்ன மாதிரி அண்ட் நெக்லெக்டட் சம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு மண்ணை கவ்விடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டும் வி ஆர் த வின்னர், வி வாண்ட் த வார், வி வாண்ட் த மேட்ச். வடிவேல் காமெடி ஒன்று இருக்கு தெரியுமா, அவனை பாக்ஸிங் ரிங்கில் எடுத்து போட்டுருவாங்க, அடி செம்ம குத்து வாங்குவான். குத்துவாங்க, அப்புறம் இவன் தோத்துருவான், ஜெயிச்சவனுக்கு கப்பு கொடுப்பாங்க. கப்பை இவன் பிடுங்கிட்டு அடி வாங்கினதுனால கோப்பை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அடிப்பான். ஸோ பாகிஸ்தான் வந்து அது மாதிரி இப்போது டைலாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யாரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக ஒரு விஷயம் தெரியும் போது நாங்கள் தான் ஜெயிச்சோம் மக்களை ஏமாத்துறது. 71 அவங்க தான் சண்டையை ஜெயிச்சாங்கன்னு பசங்களுக்கு இன்னும் புக்கில் எழுதிட்டு இருக்காங்க. நாடு 2ஆ போயிடுச்சு, துண்டா போயிடுச்சு, இன்னும் அவனுங்க தான் ஜெயிச்சாங்கன்னு ஹிஸ்ட்ரி புக்கில் அப்படி தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட மோசம் 65 சண்டையில் அவங்க பிளேன் வந்து விழுற மாதிரி போகுமா, அப்போது மேலேருந்து ஏஞ்சல் வந்து அந்த பிளேனை பிடிச்சி மேலே தூக்கி நிறுத்துமா, அதனால் வந்து இந்திய பிளேன்ஸை வந்து இவங்க இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? பாகிஸ்தான் இராணுவ வீரன் வந்து அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி இருப்பானா புல்லட் பட்டு. ஏஞ்சல் வந்து அப்படியே ஏஞ்சல்ஸ் அந்த 72 ஃபரிஷ்தே அப்படியே வந்து அவங்கள அப்படி காப்பாற்றி அவங்களோட ஸ்பரிசம் பட்ட உடனே புத்துயிர் பெற்று அப்படியே சண்டை போட்டு இதெல்லாம் இருக்குங்க. அவங்க புக்கில் இருக்கிறது நான் சொல்றேன், நான் கற்பனையில் சொல்றது இல்லை. பசங்களுக்கு இதுதான் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை படித்து தான் அவங்க என்ன ஒருத்தங்கிட்ட ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, பாகிஸ்தானில் இந்தியா நிலவுக்கு போயிடுச்சு, நம்ம நிலவையே நம்ம கொடியில் வச்சுருக்கோம், நம்ம நிலவுக்கு போனால் என்ன போகாட்டி என்ன, அவனுங்களுக்கு தான் நிலவுக்கு போகணும், நம்ம ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவு, அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அதுக்கிட்ட எல்லாரையும் நான் முட்டாள்னு சொல்ல மாட்டேன். பெரும்பாலான பாகிஸ்தானியர்கள் முட்டாள்களாக தான் இருக்காங்க. முட்டாள்களாக இருக்கிறதுனால தான் எந்த கட்சி ஆர்மியால் எவன் வந்தாலும் அவனை வந்து பிரதமராக ஏற்றுக்கிறாங்க. சரி, ஒரு கட்சி நல்லா இல்லைன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட் நல்லா இல்லைன்னா நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க, ஆர்மி ரூல் வேணும்னு கேட்பாங்க. இந்தியாவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆட்சி நல்லா இல்லைன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் பண்ணுறதுக்கு நம்ம மிஞ்சி போனால் என்ன சொல்லுவோம், இரு ஓட்டில் காமிட்டுற அப்படின்னு. பாகிஸ்தான் தெரியுமா, இரு ஆர்மி ஜெனரல் வந்தோடனே உங்க கதையை முடிச்சிடுறோம் அப்படி. ஸோ அவங்க பழகிட்டாங்க. அந்த சைக்கி என்னடான்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆர்மி இஸ் ஆல் பர்வேடிங், ஆர்மி கேப்பபிலிட்டி மாதிரி ஆர்மியோட இன்வின்சிபிலிட்டி அவங்க மாதிரி ஒரு பவரோ ஒரு வலிமை வாய்ந்த ஒரு எந்திராங்கம் பாகிஸ்தான்லேயே இல்லைன்ட்டு மக்களை நம்ப வச்சுட்டாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தான் வந்து 90களில் ஒரு விஷயத்த வந்து கச்சிதமாக செஞ்சாங்க. என்னைக்கு அவங்க நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டுன்னு கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆகிடுச்சோ அணிலேருந்து டெரரிசமை டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டை உள்ளே அனுப்புறது இந்தியர்களை கொல்ல வேண்டியது. கொன்ன உடனே இந்தியா வந்து திருப்பி எதாவது பண்ணணும்னு சொன்னால் எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, உடனே உலகம் வந்துடும், இது அணு ஆயுத போற மாறக்கூடாது, இது அணு ஆயுத போற மாறக்கூடாதுன்னு சொல்லி அது மேலே இந்தியா கை. இப்போ ஏன்னா காதிம் அகமது அப்படின்னு சொல்லிட்டு, லெஃப்டினன்ட் காதிம் அகமதுன்னு சொல்லிட்டு he had brought down 4 red lines
அவரோட ஒரு டீட்டெயில் அனாலிசிஸில் பாகிஸ்தானோட டாக்டரனில் அவங்களோட கோட்பாடில் 4 ரெட் லைன்ஸ்ன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ரெட் லைன், இந்தியா கொட்டா வரைக்கும், அதாவது இன்னைக்கு இருக்க பலூச்சிஸ்தான் வரைக்கும் வான்வெளியில் உள்ளே வரக்கூடாது. வந்தால் அது அணு ஆயுத போரா மாறும். 2வது, இந்தியா நிலப்பரப்பில் பிஓகேயை தாண்டக்கூடாது. இந்த சைடு வந்து சவுத் பஞ்சாபை நோக்கி உள்ளே வரக்கூடாது. அப்படி உள்ளே நுழைந்தா அது போரா மாறும், அணு ஆயுத போரா. 3வது ரெட் லைன், தண்ணியை நிறுத்தினா அணு ஆயுத போரா மாறும். 4வது ரெட் லைன், இந்தியா வந்து கராச்சியை பிளாக்கேட் பண்ணாலோ நம்மளுக்கு வரக்கூடிய பொருட்களை வந்து நிறுத்தினாலோ அப்பயும் அணு ஆயுத போரா மாறும். இதெல்லாம் அவங்க வச்ச ரெட் லைன்ஸ். இப்போ பாருங்க, எல்லா ரெட் லைனையும் நம்ம தகர்த்துருக்கோம். ஸோ அப்போ தகர்க்கும் போது என்ன உண்டான்னா, ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணுறான், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாள் காப்பி அடிக்கிறான், சரி ஓகே வான் பண்ணி விட்டுருவோம். அடுத்த நாள் அதே எக்ஸாமில் காப்பி அடித்தான்னா பேப்பரை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ தம்பி அப்படின்ட்டுவோம். 3வது நாள் காப்பி அடித்தா டீபார் பண்ணுவாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லி இதென்ன ஜென்ரலாக பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தானை நம்ம பண்ணியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அவனோட டிட்டரன்ஸ் லெவல், அவனுக்கு பனிஷ் பண்ணுற லெவலை வந்து நீ நினச்சாலே அடிப்பேன். நீ கனவுல கூட படுத்துக்கிட்டு யோசிக்கும் போது இந்தியா மேலே நாளைக்கு நம்ம அட்டாக் பண்ணலான்னு கூட நினைக்கக்கூடாது. நினச்சா அடிப்பேன். நாங்கள் அடிக்கிறது எப்படி அடிப்போம்டான்னா, திரும்பி நீ எழாத வண்ணம் திருப்பி, அதாவது நீ மிலிட்டரிலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி எப்படி பார்த்தாலும் நீ திரும்ப பதிலடி கொடுக்காத அளவுக்கு உன்னை அடிச்சிருவோம் நான். அந்த அப்போ என்ன பண்ணான்னா காஸ்ட் அதிகரிக்கும். பாகிஸ்தானுக்கு வந்து இன்னைக்கு அடி வாங்கியிருக்கிற இதை பார்த்தீங்கன்னா திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு இப்போ வாங்கின $1 பில்லியன் கூட பத்தாது. இப்போ அஃபிஷியலாக நம்ம சொல்கிறது 35 to 40 பாகிஸ்தானி வீரர்களை கொன்னோம்னு சொல்லிட்டு, அது ஷெல்லிங்கில் கொன்னோம். இந்த பிளேனில் அடித்ததில் கொன்னது, பிராமோஸ் அடித்து கொன்னது. ஏங்க ஒரு ஏர்பேஸே கொழுந்து விட்டு அப்படியே எரியுது. அப்போ யாருமே அப்போ ஏர்பேஸில் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க நம்புறீங்களா? F-16 பிளேன்ஸ் மொத்தங்காலி. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எதுக்கு அமெரிக்கா அவ்வளோ டென்ஷன் ஆனா, சைனா அவ்வளோ டென்ஷன் ஆனான்னு சொல்லிட்டு, சாங்காய் ஹில்ஸில் அவனோட நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருந்தது பார்த்தீங்களா? அந்த நியூக்ளியர் வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருந்த இடத்துல அங்கே இருந்த அட்வான்ஸ் வார்னிங் சிஸ்டம் வந்து அமெரிக்கா கொடுத்தது. ஃபெயிலியர். நம்ம உள்ள ஊடுருவனா அதை தாக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை கொடுத்தது சைனா கொடுத்தது, HQ-9B. ஃபெயிலியர். சரி, அது போனால் போகுது. சைனா கொடுத்த ரேடாருங்க 250 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து டிடெக்ட் பண்ணியக்கூடிய ரேடார்கள். கிட்ட வந்து அடிச்சுட்டு போன அப்புறம் கூட டிடெக்ட் பண்ணலன்னா அது எதுக்கு இருக்குன்னு தெரியல, எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒன்று இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அதை கொடுத்த பீஸே டம்மி பீஸாக இருக்குங்க. ஸோ இது வந்து உலகத்துக்கு 2 விஷயத்தை பாடமாக போட்டுருச்சு. சைனாவோட எந்த பொருளையும் எந்த நாடும் இனிமேல் நம்பி வாங்கக்கூடாது. எஸ்பெஷலி இராணுவ சம்மந்தப்பட்ட எந்த உபகரணத்தையும் வாங்காத. வாங்கினா டிபெண்ட் ஆக முடியாது. இது கரெக்டாக சமயம் வரும்போது காலை வாரிடும். சொப்புக்கார் மாதிரி இது ஒரு சொப்பு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. 2வது என்ன ப்ரூவ் பண்ணிச்சுன்னா, இந்தியாவிலேயே உள்நாட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய உபகரணங்களோட வலிமை, நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு வந்து உலகம் வந்து இஸ்ரேல் சின்ன நாடு, அதுக்கு ஒரு அயன் டூம்னு ஒன்று இருக்கு. அந்த அயன் டூமையே வந்து தகர்த்துட்டாங்க. அந்த சின்ன நாடுக்கு அவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் வச்சுருந்தாங்க, அதையே தகர்த்துட்டாங்க. அப்போது இந்தியா வந்து நார்த்து வெஸ்ட்டு இத்தனை திரும்பி ஈஸ்ட்டு, இந்த இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு வந்து பெரிய நாடுங்க. நம்ம 7வது பெரிய நாடு உலகத்தில். இவ்வளோ பெரிய நாடுக்கு நம்ம வந்து ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்டான்னா, இது 10 வருடத்தில் இந்த மோடி அரசின் சாதனையாக பார்க்கணுமா இல்லை ஒரு தோல்வியை பார்க்கணுமா? யாருமே இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற சில அதிமேதாவிங்க, நான் கலாமின் PA, நான் கலாமுக்கு நான் அட்வைசராக இருந்தேன்ட்டு பச்சையாக போய் சொல்கிற பச்சோந்திங்க. தே ஷுட் பி புக்டு அண்டர் 420. ரஃபேல் விழுந்துருச்சான், செங்குடு J-10 அப்படின்ற பிளேன் வந்து அடித்து ரஃபேல் விழுந்துருச்சான். நம்மளோட டேமேஜஸ் எதுவோ அதை வெளிப்படையாக DGMOs எல்லாருமே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க.
எது அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷன் இல்லையோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோன்றான்னா, அதை நம்ம வந்து ஆமான்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்குள்ளே சொல்கிறோன்றான்னா we are playing into the hands of the enemy. நம்மளுடைய எதிரியோட நாட்டுக்கு வேலை பார்க்குற மாதிரி தான். 5ஆம் படை தான் அது. அவர்கள் இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை, மக்கள் நடுவில் இல்லை. அது தேச துரோக குற்றம். ஸோ இந்தியாவோட என்ன லாசஸ், எத்தனை பேர் இறந்தாங்க, நம்ம எதை அடித்தோம், நம்மளுக்கு என்ன மாதிரி அட்டாக்ஸ் நம்ம மேலே வந்தது, நம்ம ப்ரிப்பரேஷன் வெளிப்படையாக பேசணும். அவங்களும் வந்தாங்க போட்டாங்க. அதில் அவங்களோட டிஜிஎம்ஓ, மிலிட்ரி டிஜிஎம்மோட அப்பா வந்து வாண்டட் டெரரிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? யுஎன்யூஎஸ்ஏல டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட், இஸ் ஃபாதர் இஷ். அதெல்லாம் எங்கள் ரத்தத்திலேயே ஊறி இருக்கு இஸ்லாம் என்பது. இமான் தக்வா ஃபி சபி ஜிஹாத் ஃபி சபிலில்லா அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக டிஜிஎம்ஓ கான்ஃபரன்ஸில் நாங்கள் பண்ணோம், நாங்கள் பிராமோஸ் யூஸ் பண்ணோன்னு அவங்க சொல்லலை. ஆனால் நேற்று பிராமோஸோடைய ஃபேக்ட்ரி அந்த இனாகரேஷன் செரமனி ஒன்று நடந்தது யூபியில். பாகிஸ்தானில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு யோகி ஆதித்யநாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். நெக்ஸ்ட் ராஜ்நாத் சிங் பிரம்மோஸ் எவ்வளோ எஃபெக்டிவ்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இந்நேரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்கேல்ப் ஒரு மெசைல் 550 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். மெட்டியோர், அஸ்த்ரா, அஸ்த்ரா 1, அஸ்த்ரா 2, இதெல்லாம் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச். இதெல்லாம் பண்ணதுக்கு அதோட அட்டாக் பண்ண இது பாருங்கள், அந்த விதத்தை பாருங்கள். இந்த மெசைல், இந்த பாம்பானது, நான் சொல்கிற அந்த ஹேமர் அப்படின்ற ஒரு பாம்பானது போய் விழுந்திருக்கு, சீலிங் பிச்சிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? இன்னொன்று வந்து போய் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு, எது ஸ்கேல்ப்னு சொல்லிட்டு. முதல்ல பில்டிங் தெரியுது, அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல, பிளே கிரவுண்ட் மாதிரி காலியாக இருக்குது. 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை, 3 பக்கம் நான் ஏன் சொல்கிறேன், பலூச்சிஸ்தான் ஒரு பக்கம், கைவர் பக்தூன் ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம். இந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்கக்கூடிய நிலையில் இல்லை. அடுத்த 5 மாதத்துக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, விளைச்சல் வருமா வராதான்னு தெரியாது. யாராவது லோன் கொடுக்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு புரியாது. சைனா கொடுப்பானா யூஎஸ் கொடுப்பானா, இவன் கொடுத்தா அவன் வேணான்னுவான், அவன் கொடுத்தா இவன் வேணான்னுவான். என்ன பண்ணுறது? இது நடுவில் நம்ம வந்து ஸ்டேக்ஸை வந்து ஏற்றிட்டோம். இது வரைக்கும் இந்த நியூக்ளியர் பூச்சாண்டி கட்டிகிட்டு இருந்ததை வந்து இனிமேல் இந்த நியூக்ளியர் பூச்சாண்டி பலிக்காது. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த இலக்கு என்னவோ அதை நோக்கி தான் போவோம். அடுத்த இலக்கு என்னவா இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேபி பிஓகேவாக கூட இருக்கலாம். இந்த டிஜிஎம்ஓ மீட்டிங் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மீட்டிங் அதுதான் தெளிவுபடுத்தும் இந்த சண்டை தொடரப்போதா நிற்க போதான்னு சொல்லிட்டு. அதாவது சில பேரை வந்து நார்மலாக சொன்னால் கேட்க மாட்டான், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடித்து துவம்சம் பண்ணி பின்னி பெடல் எடுத்து நல்லா புழிஞ்சு ஒரு அப்படி காய போட்டு விட்டுருக்கோம். இப்போ ஆசி முனீர் எங்க, ஒரு 4 நாளாக நான் பார்க்கல ஆசி முனீர். நீங்கள் பார்த்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? நானும் பார்க்கல. ஷாபாஸ் ஷெரீஃப் வந்து திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே அவர் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இங்கே பார்க்குறது, இப்படி பார்க்கறது, லாட் ஆஃப் கட்ஸ் வேறு, ஜம்ப் கட்டு, அதுவும் 11:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்தவன் தட்டி எழுப்பி கோட்டு சூட்டு போட்டு பேசுகிறான்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது பயம் இருந்தது அந்த பேச்சில், இந்த ஒரு தைரியம் இல்லை. அந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நடுக்கம் இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட பயத்தை நம்ம காட்டியிருப்போன்ட்டு கனவுல கூட பாகிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவங்க வந்து இத்தனை நாள் வந்து இதை பண்ணால் இதாயிடும், இது பண்ணால் இதாயிடும். இப்போ கடைசியாக உலகத்தை மிரட்டது எதை சொன்னாங்கடான்னா, இப்போ அணு ஆயுதமே எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. சப்போஸ் இந்தியா அட்டாக் பண்ணிச்சுன்னா எங்கள் ராணுவம் கூட அணு ஆயுதத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அது யார் கையில் போகும் தெரியாது அப்படின்ட்டான். பாகிஸ்தான் மக்கள் பீதியில் இருக்காங்க. ஆனால் லண்டனில் இருக்க பாகிஸ்தானே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. எதை ஜெயிச்சுதான் இவங்க ஊர்வலம் போகிறாங்க? 3:35 ஃபோன் பண்ணாங்க, 3:40 ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை வச்சோம். எப்படி ஜெயிச்சதா அர்த்தம்? எங்களோட நீந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி.